Hi everyone. So இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ரஃபான பிளான் தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 days இருக்குது அப்படின்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 30 days நீங்கள் எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணால் போர்ஷன்ஸை உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும்னு ஒரு ரஃபான ஐடியா நான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ இன் ஸ்பெசிஃபிக் நம்ம ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி நம்ம தனியாக என்ன செய்வோம், ஒரு ஸ்டடி பிளான் ஷெடியூல் மாதிரி என்ன செய்வோம் கொடுப்போம். சரியா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட இருக்குது 30 days அப்படின்னு தெரியும். ஸோ இந்த 30 days நீங்கள் ரெண்டாக என்ன செஞ்சுக்கணும், கேட்டகரைஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு திங் இஸ் ஸ்கூல் டேஸ். என்றைக்கெலாம் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்களோ அது ஒரு கேட்டகரி. தென் என்றைக்கெலாம் ஹாலிடேஸ் இருக்கோ அது ஒரு கேட்டகரி வச்சுக்கோங்க. ஹாலிடேஸுங்கிறது என்னது, வீக்லி சண்டே ஹாலிடே இருக்கும், இல்லை சண்டே ஸ்கூல் வச்சாங்கன்னா சாட்டர்டே தான் ஒரு நாளாவது வீக்லி ஹாலிடே இருக்கும். ஸோ அந்த ஹாலிடேஸ் அது போக கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எதுனா நம்மளுக்கு லீவ் வந்துச்சுன்னா நடுவில் இப்போ இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வந்துச்சுன்னா இது மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வந்துச்சுன்னா அந்த ஹாலிடேஸ். ஸோ ஹாலிடேஸை ஒரு தனி கேட்டகரியாக வச்சுக்கோங்க, ஸ்கூல் டேஸை தனி கேட்டகரியாக என்ன வச்சுக்கோங்க. இப்போ ஸ்கூல் டேஸ் அப்படின்னா மோஸ்ட்லி 8 to 6 எல்லாருக்கும் ஸ்கூல் இருக்கும். சிலவங்க 7 கூட போவீங்க, அவங்க ஸ்கூல் டைம் எனக்கு தெரியல. பட் மோஸ்ட்லி 8 to 6 இந்த ரேஞ்சில் இருக்கும், இல்லை 7 to 5 7 to 6 இந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இப்போ இந்த 8 to 6 போகிறீங்க எக்ஸாம்பிள் அப்படின்னா ஈவினிங் நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு 7க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். 7 to 11 ஆர் 7 to ஒரு 10:30 வரைக்கும் என்ன செய்வீங்க, மோஸ்ட்லி படிப்பீங்க. தென் மார்னிங் ஒரு 1 hour நீங்கள் என்ன செய்யணும், ஷெடியூலில் எடுத்துக்கணும். இப்போ நைட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் படிக்கிறீங்கன்னா மார்னிங் சில பேரால் படிக்க முடியாது, ஏன்னா நைட்டு நல்லா படிக்கிறவங்களாக இருப்பாங்க. இல்லை ஒரு சிலர் நைட்டு சீக்கிரமாக தூங்கிட்டு காலைல எந்திரிச்சு சீக்கிரம் படிக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், ஒதுக்கிக்கணும். ஒரு 4 to 5 hours வர மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், டெய்லி ஒதுக்கிக்கணும். அப்போனா தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், போர்ஷன்ஸை கவர் பண்ண முடியும். இல்லை நீங்கள் ரெகுலராகவே படிச்சுட்டு வரீங்கன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் போர்ஷன்ஸ் கவர் பண்ணியிருப்பீங்க பாதி. ஸோ மீதியை நீங்கள் என்ன செஞ்சலாம், எப்போது நீங்கள் எப்படி ரெகுலராக படிச்சுட்டு போகிறீங்களோ அது மாதிரி படிச்சிடலாம். இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் இப்போ தான் ஸ்டார்டிங் ப்ரிப்பரேஷனில் இருக்கேன் அப்படின்னா அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு என்ன செய்யணும், ஒரு 4 to 5 hours நீங்கள் தான் தேடி டைம் எடுக்கணும். இதுக்கு நடுவில் உங்கள் ஸ்கூல் ஒர்க்ஸ் வர இருக்கும், அதை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அதை முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரமாவது உங்களுக்கு செல்ஃப் ப்ரிப்பரேஷன் அர்த்தம் நம்ம போர்ஷன் முடிக்கிறதுக்கு செல்ஃபாக படிக்கிறதுக்கு டைம் என்ன செஞ்சுக்கணும், ஒதுக்கிக்கணும். உங்கள் ஸ்கூல் ஒர்க் போக தனியாக படிக்கிறது தான் செல்ஃப் ப்ரிப்பரேஷன். ஸோ ஸ்கூல் ஒர்க் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 3 hours செல்ஃப் ப்ரிப்பரேஷன் என்ன செய்யணும், பண்ணணும். அப்போ தான் போர்ஷன்ஸை நம்மளால் கவர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு 7 to 11, அதுக்கப்புறம் மார்னிங் ஒரு 1 hour கொஞ்சம் சீக்கிரம் இருந்துச்சிங்கன்னா ஒரு 6 hours to 6:30 hours 7 hours தூங்கினா போதும். ரொம்பவும் என்ன செய்யக்கூடாது, தூங்கக்கூடாது. அதுக்குன்னு ரொம்ப கம்மியாகவும் என்ன செய்யக்கூடாது, தூங்கக்கூடாது. சரியா? ஸோ ஒரு 6 hours ஸ்லீப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மினிமம். ஸோ ஸ்கூல் டைமில் உங்களுக்கு வந்து ஒரு 4 to 5 hours உங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும். இதே ஹாலிடேஸாக இருந்துச்சுன்னா, ஹாலிடேஸ்னால் ஃபுல் டே உங்களுக்கு இருக்குது. அப்போ ஸ்கூல் ஒர்க்லாம் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, இப்போ ஒரு சாட்டர்டே ஹாலிடேனா ஃப்ரைடே நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, ஸ்கூல் ஒர்க் முடிச்சிருக்கணும். அப்போ சாட்டர்டே இந்த ஃபுல் டே வருது தெரியுமா, அந்த ஸ்கூல் இல்லாமல் ஹாலிடேஸ் ஃபுல் டே கிடைக்குதுல்ல. ஸோ அதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்கூல் டேஸில் உங்கள் ஸ்கூல் ஒர்க்கை நீங்கள் பாருங்கள், அது போக ஒரு 2 hours இல்லை 3 hours தனியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு எடுத்து நீங்கள் என்ன செய்யணும், இந்த போர்ஷன்ஸ் எதெல்லாம் நீங்கள் படிக்கலையோ அதை நீங்கள் என்ன செய்யணும், படிக்க ஆரம்பிக்கணும். இல்லை ஒரு வேளை உங்ககிட்ட ஹாலிடேஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஹாலிடேவை ஒரு 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. ஒரு மார்னிங் ஆஃப்டர்நூன் ஒரு பார்ட்டாகவும் ஈவினிங் நைட்டு ஒரு பார்ட்டாகவும் என்ன செய்யணும் வச்சுக்கோங்க. 2 ஷெட்யூலாக என்ன செஞ்சுங்க, பிரிச்சுருங்க. மார்னிங் ஆஃப்டர்நூனை ஒரு கேட்டகரி, ஈவினிங் நைட் ஒரு கேட்டகரி. இந்த மார்னிங் ஆஃப்டர்நூனில் ஒரு சப்ஜெக்டும் ஈவினிங் நைட்டில் ஒரு சப்ஜெக்டும். ஃபார் எக்ஸாம்பிள் வீக்லி உங்களுக்கு 2 நாள் லீவ் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ்னா சாட்டர்டே என்ன செய்யணும், 2 சப்ஜெக்ட் எடுத்து படிக்கணும். சண்டே 2 சப்ஜெக்ட் எடுத்து படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சாட்டர்டே வந்து மேக்ஸும் கெமிஸ்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா சண்டே நீங்கள் என்ன செய்யலாம், ஃபிசிக்ஸும் பயாலஜியும் எடுத்து படிக்கலாம். இல்லை வீக்லி ஒரு நாள் தான் எனக்கு லீவே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வீக் ஒரு 2 சப்ஜெக்ட் படிங்க, அடுத்த வீக் வரும்போது என்ன செய்யுங்க, 2 சப்ஜெக்ட் எடுத்து படிங்க. ஃபஸ்ட் வீக் வந்து மேக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா அடுத்த வீக்கில் ஃபிசிக்ஸ் பயாலஜி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஃபுல் ஹாலிடே கிடைக்கிற அன்றைக்கி இந்த மாதிரி 2ஆக பிரிச்சுக்கணும் மேஜராக. ஏன்னா இந்த மேஜர் டைமில் நம்ம செய்ய முடியும், போர்ஷன்ஸும் நல்லா கவர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாட்டர்டே வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, மார்னிங் ஷெடியூலில் வந்து மேக்ஸும் கெமிஸ்ட்ரி எடுக்கிறீங்க. சாட்டர்டே வந்து மேக்ஸும் கெமிஸ்ட்ரி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் மார்னிங் மேக்ஸ் பார்க்குறீங்க, ஈவினிங் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க, இல்லை மார்னிங் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க, ஈவினிங் மேக்ஸ் படிக்கிறீங்க. அது வந்து உங்களோட கன்வீனியன்ட், உங்களுக்கு எப்போ எது படிக்க தோணுதோ அதுக்கு எது மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஹாஃப் டே மேக்ஸ், ஒரு ஹாஃப் டே கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த ஹாஃப் டேல என்ன செய்யணும், இப்போ கெமிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் டேல ஒரு சாப்டர் கண்டிப்பாக என்ன செஞ்சிட முடியும், கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஈஸியான சாப்டர் லைக் இப்போ ஃபஸ்ட் சாப்டர் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஹாஃப் டேல முடிச்சிடலாம். இல்லை செகண்ட் சாப்டர் எடுத்திங்கன்னா ஹாஃப் டேல முடிச்சிடலாம். 6th 7th 8th இதெல்லாமே ரொம்ப ரொம்ப சின்ன சாப்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஈஸியான சாப்டர் இருந்துச்சுன்னா அந்த ஒரு சாப்டர் அந்த ஹாஃப் டேல முடிக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அப்போ என்ன செய்யலாம், ஒரு சாப்டர் இந்த மாதிரி முடிச்சிங்கன்னா ஒரு 4 வாரத்தில் 4 சாப்டர் நம்ம என்ன செஞ்சிட முடியும், வீக்கெண்டில் முடிச்சிட முடியும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? தென் மேக்ஸ் வரும்போது ஒரு கம்ப்ளீட் சாப்டர் முடிக்கிறது கஷ்டம். ஸோ ஒரு ஹாஃப் ஆஃப் த சாப்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 எக்ஸைஸ் இருக்குன்னா 4 எக்ஸைஸ் என்ன செய்யலாம், ஒரு ஹாஃப் டேல பார்க்கலாம். ஈவன் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு 3-4 எக்ஸைஸ் ஒரு பாதி சாப்டராக என்ன செய்ய முடியும், முடிக்க முடியும். ஃபஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர்லாம் ஈஸியான சாப்டர். ஸோ அதில் ஒரு பாதி லெசன் உங்களால் என்ன செய்ய முடியும், முடிக்க முடியும்.
இல்லை ஒரு ரெண்டு வாரம், அதாவது 2 சாட்டர்டே எடுத்து ஒரு 6th சாப்டர் கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லை ஒரு 5th ஒரு பெரிய சாப்டரை 2 வாரமாக எடுத்து என்ன செய்யலாம், நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். 2 ஹாலிடே எடுத்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அது உங்களோட விஷ். ஸோ இந்த மாதிரி 2ஆக பிரேக் பண்ணி ஒரு மேஜர் பார்ட்டை நீங்கள் என்ன செய்யணும், இந்த ஹாலிடேஸில் முடிக்கணும். சரி, ஸ்கூல் டேயில் என்ன படிக்கணும், ஹாலிடேஸில் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ எங்கேருந்து படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு கவர் த இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸி பார்ட்ஸ். அதாவது இப்போ உங்களுக்கு போர்ஷன்ஸ் இருக்குது, நான் இந்த போர்ஷன்ஸ் வச்சே பேசுகிறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. நான் கெமிஸ்ட்ரி ரெஃபரன்ஸ் ஆச்சு பேசுகிறேன். கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு 4 லெசன் இருக்குது, அப்புறம் 6, 7, 8 இருக்குது, அப்புறம் 11, 12 இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க, இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸி பார்ட்ஸ். இல்லை ஒருவேளை நான் வந்து ஒரு ரெகுலராக படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரியே படிங்க, பிரச்சனை இல்லை. இது ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்காக நான் சொல்கிறேன். இம்பார்ட்டன்ட் ஈஸி பார்ட்னு சொல்லும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், அதுக்கப்புறம் 6, 7, 8 இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான லெசன். அதுவும் இல்லாமல் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான லெசன். இப்போ 3 எடுத்திங்கன்னா ரொம்ப பெருசு, 11, 12 ரொம்ப பெருசாக இருக்கும். பட் இந்த 1, 2, 6, 7, 8 வந்து கம்பேரிட்டிவ்லி ஈஸியான சாப்டர், சின்ன சாப்டர்ஸ் அண்ட் மார்க்கும் இதில் அதிகமாக என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி சாப்டர்ஸை ஃபஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும், கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அப்போ கெமிஸ்ட்ரிக்கு என்ன சாப்டர்ஸ்லாம், லெட் மீ ரைட் ஹியர் எழுதுறேன். கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்டு, 6th, 7th, 8th இந்த சாப்டர்ஸை கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், குவார்ட்டர்லிக்கு முன்னாடி முடிச்சிருக்கணும். இதை தான் நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கணும். தென் கம்மிங் டு ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் மொத்தம் 6 சாப்டர், 7ல் பாதி வரை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 6 சாப்டர் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃபிசிக்ஸ்க்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 5th சாப்டர், 6th இந்த 4 ஈஸியான சாப்டர். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 4 சாப்டர் முடிக்க என்ன செய்யுங்க, ட்ரை பண்ணுங்கள். தென் கம்மிங் டு மேக்ஸ். மேக்ஸில் ஃபஸ்ட்டு 4 சாப்டர். எப்படி பார்த்தாலும் இந்த ஃபஸ்ட் 4 சாப்டர் தான் உங்களுக்கு இந்த ஹோல் புக்லேயே உங்களுக்கு ஈஸியான சாப்டர்னா ஃபஸ்ட் 4 சாப்டர். அப்புறம் 8, 11, 12 இருக்கும், அது செகண்ட் வால்யூம், லெட் இட் பி. ஸோ மேக்ஸில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸ் யூ ஹவ் டு கம்ப்ளீட். ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆச்சு. தென் பயோ பாட்னியில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், 5th சாப்டர். தென் பயோ சுவாலஜியில் பொறுத்தளவுக்கு 1லேருந்து 3, அப்புறம் 6, 7, 8. சரி, இந்த 6 சாப்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டிய சாப்டர்ஸ். இது வந்து வெயிட்டேஜும் ஓரளவு மாடரேட்டாக இருக்கும், ஈஸியான சாப்டர்ஸ். அதனால ஃபஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும், ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஆப்வியஸ்லி இப்போ நம்ம இதில் பெரிய பெரிய சாப்டர்லாம் விட்டுருக்கோம் மேக்ஸில் 5, 6. அதில் வந்து நிறையா கொஷின் கேட்பாங்க தான், பட் அது டைம் கன்சியூமிங். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம முடிக்க வேண்டியது இதுதான், சரியா? ஸோ அப்போது ஃபஸ்ட் யூ ஹவ் டு கவர் த ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்ட். ஒருவேளை நான் இந்த சாப்டர்லாம் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் என்ன கவர் பண்ணலையோ, என்ன படிக்காமல் வச்சுருக்கீங்களோ அதுக்கு என்ன செய்யுங்க, இந்த 1 மந்தில் நீங்கள் என்ன செய்யணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் இந்த 1 மந்த் 30 நாளுமே படிச்சுட்டும் இருக்கக்கூடாது. ஒரு 25 டேஸ் படிக்கிறீங்கன்னா கடைசி 5 டேஸ் என்ன செய்யணும், நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கணும். ஏன்னா படிச்சுட்டே இருந்தீங்கன்னா எக்ஸாம் முன்னாடி ரிவைஸ் பண்ணலன்னா உங்களால் என்ன செய்ய முடியாது, எழுத முடியாது. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு புக் பேக் அண்ட் புக் இன்சைட் இம்பார்ட்டன்ட். அதாவது இப்போ என்ன படிக்கணும் தெரியல, இந்த லெசன்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டீங்க, இந்த லெசனில் என்னெல்லாம் படிக்கணும், ஃபஸ்ட்டு புக் பேக் கொஸ்டினை கவர் பண்ணிடணும். தென் புக் இன் சைடில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் குவார்ட்டர்லிக்கு. நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் என்னென்ன புக் இன் கொஸ்டின் இருக்கோ அது எல்லாத்தையும் படிச்சுங்க. புக் பேக்கில் எல்லாமே இந்த லெசனில் இருக்க புக் பேக் கொஸ்டின் எல்லாமே என்ன செய்யுங்க, கவர் பண்ணுங்கள். எஸ்பெஷலி ஃபிசிக்ஸ்க்கு புக் பேக் கொஸ்டின் கம்பல்சரி நீங்கள் படிச்சே ஆகணும். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் நீங்கள் படித்தா போதும், சரியா? தென் ஈஸி சாப்டர்ஸை ஃபுல்லாகவும் ஹார்டாக இருக்க சாப்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ். அதாவது என்ன சொல்கிறேன்னா, இப்போ இதெல்லாம் ஈஸி சாப்டர்ஸ். ஸோ இந்த சாப்டர்ஸில் கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், முடிச்சிருக்கணும் 30 டேஸில், சரியா? அதை நீங்கள் பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி. சரி, நான் ஈஸி சாப்டர் ஃபுல்லாக படிச்சிட்டேன். இதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு 7 நாள், ஒரு 1 வீக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 1 வீக்கில் நான் கஷ்டமான சாப்டரை ஃபுல்லாக படிக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரியில் 1, 2, 6, 7, 8 படிச்சிட்டிங்க. இப்போ மீதி என்ன சாப்டர்லாம் இருக்கும், மீதி 3 இருக்கும், 4 இருக்கும், 11 இருக்கும், 12 இருக்கும். இந்த 4 சாப்டரையும் மீதி இருக்க 7 நாளில் உங்களால் படிக்க முடியாது. அப்போது இந்த 4 சாப்டர்லையும் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸை நீங்கள் என்ன செய்யணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சுக்கணும். புரியுதா? இப்போ 11, 12 நேமிங் ரியாக்ஷன், இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷன், 3ல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி ஈஸி கவர் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க டேஸில் என்ன செய்யணும், கஷ்டமான சாப்டர்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ், நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை என்ன செஞ்சுருக்கோம், படிச்சுக்கணும். ஸோ வெறும் இம்பார்ட்டன்ட் மட்டுமே படிக்கக்கூடாது. ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸில் ஃபுல்லாக படிச்சுட்டு மீதி இருக்க கஷ்டமான சாப்டர்ஸில் இம்பார்ட்டன்ட் நான் கொடுக்குற கொஸ்டின்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னா இது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். எல்லாத்தையுமே இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சிங்கன்னா அது என்ன செய்யாது, ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு திங் 30 டேஸ், அதில் ஒரு 25 டேஸ் தான் படிக்க போகிறோம்னு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் டேஸில் நான் சொன்ன மாதிரியும் ஹாலிடேஸில் இந்த மாதிரி 2 சப்ஜெக்ட் எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய சாப்டர்ஸ் இதெல்லாம். தென் ஒரு சாப்டர் படிக்கும்போது புக் பேக்கு, புக் இன் ரெண்டுமே கவர் பண்ணணும். தென் ஈஸி சாப்டர்ஸ் ஃபுல்லாகவும் ஹார்டாக கொஞ்சம் கஷ்டமாக நீங்கள் ஃபீல் பண்ணுற சாப்டர்ஸ் ஒரு சிலருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக் படிக்கிறவங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு 2 சாப்டர் கஷ்டமாக இருக்கும், ஆனால் 11, 12 ஈஸியாக இருக்கும். அப்படின்னா நீங்கள் 11, 12 ஃபுல்லாக படிச்சிருங்க. 1, 2ல் இம்பார்ட்டன்ட் படிங்க. ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும், சில பேருக்கு ஆர்கானிக் பிடிச்சிச்சுன்னா ஆர்கானிக் ஈஸியாக இருக்கும். அப்போ அதை நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு கஷ்டமான சாப்டர்ஸில் இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. அதுதான் நான் சொல்லுவார், சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவ் ஒரு ரஃப் பிளான் குவார்ட்டர்லிக்கு. தென் வேறு எதுவும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சப்ஜெக்ட் பற்றி பேசணும், இல்லை உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் டிப்ஸ் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஐ வில் அப்லோட்.
அண்ட் கெமிஸ்ட்ரியில் ஏதாவது கஷ்டமான டாபிக் உங்களுக்கு டீச் பண்ணணும் அப்படின்னா அதையும் சொல்லுங்கள், வில் டீச். தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோக்கு எல்லாரும் ஒரு லைக் பண்ணிடுங்க.